சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதிய போலீஸ் கமிஷனராக அபின் தினேஷ் மோதக் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. கோவை தெற்கு, கோவை வடக்கு, சாத்தூர், ராஜபாளையம் மற்றும் வாசுதேவநல்லூர் ஆகிய தொகுதிகளில் தேஜ வேட்பாளர்களை ஆதரித்து இன்று அண்ணாமலை பிரச்சாரம் செய்கிறார். நெல்லுக்கு அளித்து வரும் ஊக்கத்தொகையை நிறுத்தக் கோரி மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. இதனை எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாரா? அவர் அவதூறு பேசுவதற்கு மட்டும்தான் வாய் திறப்பாரா என தஞ்சாவூரில் பிரச்சாரம் செய்த முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமி உதயநிதி தேவையற்ற விமர்சனங்களை முன்வைக்கிறார். நான் யாரையும் குறிப்பிடாத போதே அவராக வந்து பதில் சொல்கிறார். இதிலிருந்தே அவரது நெஞ்சில் உள்ள குற்றம் தெரிகிறது என்றார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக எவ்வளவோ சோதனைகளை சந்தித்தது. அதிமுக ஆட்சிக்கு துரோகம் புரிந்து எட்டப்பனோடு எட்டப்பனாக எதிரிகளோடு ஓபிஎஸ் சேர்ந்தார். அதிமுகவில் தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் உயர் பதவி தேடி வரும் என காஞ்சிபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். நடிப்பது நடிகரின் வேலை, ஆனால் நாட்டை நிர்வகிப்பது அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகளின் வேலை. அதனை மே 4ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் அடுத்த முதல்வராகி சிறப்பாக செய்வார் என அவிநாசியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பிரச்சாரம் செய்தார். தமிழிசை அக்கா எந்த இடத்திலும் வெற்றி பெற்றதே கிடையாது. அக்காவுக்கு கவர்னர் பதவிதான் சரியாக இருக்கும். அக்காவை மீண்டும் கவர்னர் ஆக்குவோம் என உதயநிதி விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் விவசாயத்தை வளர்க்காமல் டாஸ்மாகை வளர்த்திருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் டாஸ்மாக் மூலம் மட்டும் அரசுக்கு சுமார் ரூபாய் 2.42 லட்சம் கோடி வருவாய் கிடைத்திருக்கிறது என காங்கேயம் தொகுதியில் பிரச்சாரம் செய்த அண்ணாமலை தெரிவித்தார். கரூரில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் இனாம் நில உரிமை மீட்பு குழுவினரை திமுக நிர்வாகிகள் தாக்கியது கடும் கண்டனத்திற்குரியது. அதிகார போதை தலைக்கேறிய குண்டர்களை கட்சியில் வைத்து அழகு பார்ப்பதற்கு ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஒரே ஒருவர் மட்டும்தான் கட்சி என இருப்பவர்களை கூட கூட்டணியில் சேர்த்துக் கொள்கின்றனர் என சீமான் தெரிவித்தார். திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இலவச வெற்று வாக்குறுதிகளை அளிக்கின்றனர் என்றார். விஜய் எழுதுவது பேசுவது கிடையாது, பத்திரிகையாளர்களை சந்திப்பது கிடையாது. தற்போது விஜய் தேர்தல் களத்தில் நிற்கிறார். அவருக்கு விடை கொடுத்து திரைத்துறைக்கு அனுப்புவோம் என முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். கலைஞரின் மகள் நான் அவதூறுக்கு அஞ்ச மாட்டேன் என திருச்சுழி பிரச்சாரத்தில் கனிமொழி பேசினார். பெண் என்பதால் தரம் தாழ்த்தி விமர்சித்து விடலாம் என நினைக்காதீர்கள் என பழனிசாமிக்கு கண்டனத்தை தெரிவித்தார். எத்தனையோ முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க நினைத்தோம் என பிரேமலதா தெரிவித்தார். எதிராளிகள் எத்தனை கோடி வேண்டுமானாலும் கொட்டட்டும், இருப்பினும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என்றார். தோல்வியடைந்த பொருளாதாரம் மற்றும் வெளியுறவு கொள்கை, அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் சரணாகதி, இதெல்லாம் தான் உலக அரங்கில் இந்தியாவை பாரதிய ஜனதா முன்னோக்கி நகர்த்திய வரலாறு என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சித்துள்ளார். மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு முதல்வர் பதவியை தந்துவிட்டு சிறைக்கு சென்றேன். 2 மாதங்களில் என்னை கட்சியிலிருந்து நீக்கினார் என பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்து விருதுநகர் பிரச்சாரத்தில் சசிகலா பேசினார். சட்டசபை தேர்தலில் பெண்களுக்கு ஒட்டுமொத்தமான வாய்ப்பை காங்கிரஸ் கமிட்டி மறுத்துள்ளது என குற்றம் சாட்டிய மகிழா காங்கிரஸ் தலைவி ஹசீனா சையத் செல்வ பெருந்தகை கோட்சை போல் செயல்படுவதாகவும் தெரிவித்தார். தெலங்கானாவில் நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த நக்சல்கள் 41 பேர் ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மற்றும் 800 கிராம் தங்க பிஸ்கட்களுடன் போலீசாரிடம் சரணடைந்தனர். இதன் மூலம் நக்சல் இல்லாத மாநிலமாக தெலங்கானா மாறியுள்ளதாக அம்மாநில டிஜிபி ஸ்ரீதர் ரெட்டி அறிவித்துள்ளார். இணையதளத்தில் ஜனநாயகன் படம் வெளியிடப்பட்டது அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது என ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். திரை அமைப்புகள் இதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். இதுபோன்ற குற்றம் இனியும் தொடரக்கூடாது என்றார். ஜனநாயகன் படத்தை நாங்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்திருந்தோம். தேர்தலுக்கு பிறகு வெளியாகி நல்ல வசூல் அள்ளும் என்று நினைத்திருந்தோம். ஆனால் தற்போது இணையத்தில் வெளியாகி எங்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இதை யார் செய்திருந்தாலும் கண்டிக்கத்தக்கது என தமிழ்நாடு தியேட்டர் உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் வருத்தம் தெரிவித்தார். ஜனநாயகன் படம் இணையத்தில் கசிந்திருப்பது அதிர்ச்சியாகவும் மனதை நொறுக்குவதாகவும் உள்ளது. இந்த படக்குழுவின் மனநிலையை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. இது பல நிலைகளிலும் மிகவும் மோசமானது என இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜி தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் முஸ்லிம் வெறுப்பு பிரச்சாரம் செய்யும் விஜயை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என இந்திய தேசிய லீக் கட்சி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளது. பச்சை துண்டு போட்டு விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். விஜய்க்கு அரசியல் அனுபவம் கிடையாது, காரைக்குடிக்கு வந்து பேசாமலே சென்றுவிட்டார் என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார்.
வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோயில் 45ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் கலவை சச்சிதானந்த சுவாமி தலைமையில் நடந்தது. தஞ்சைக்கு வந்தாலே கம்பீரம் பிறக்கிறது. திராவிட மாடல் நல்லாட்சி தொடர வேண்டும் என்று தமிழகமே சொல்கிறது. அதற்கு தஞ்சையும் ரெடியா என தஞ்சை பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் கேட்டார். தமிழகத்தில் ஜனநாயக முறையில் தேர்தல் நடைபெறவில்லை. 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தினோம். அவர்களில் 15 பேரை நிராகரித்துள்ளனர் என தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் குற்றம் சாட்டினார். அதற்கு ஆளுங்கட்சியினரே காரணம் என்றார். தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் இருவப்பபுரம் காட்டோடிப்பனை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவரை முற்றுகையிட்ட பெண்கள் 5 ஆண்டுகள் எங்கே போனீர்கள், என்ன செய்தீர்கள், எதற்கு இங்கு வந்துள்ளீர்கள் என கேட்டார்கள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ வரும் மே மாதம் இந்தியா வருகிறார் என இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள தமிழக பாஜக தொண்டர்களை உற்சாகப்படுத்த எனது பூத் வலிமையான பூத் என நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி வரும் 13ஆம் தேதி ஆன்லைனில் உரையாடுகிறார். ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஆண்ட மண், தமிழர்களின் கம்பீரத்துக்கு சோழ மன்னர்கள் தான் காரணம் என தஞ்சை பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பேசினார். தமிழகத்தில் ஆளத் தெரியாதவர்கள் ஆண்டதால் தான் கடன் சுமை அதிகரித்துள்ளது என பழனிசாமி காஞ்சிபுரம் பிரச்சாரத்தில் பேசினார். திமுக மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டது என்றார். தற்போதைய திமுக ஆட்சி காட்டாட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சி. ஸ்டாலின் மற்றும் கனிமொழி ஆகியோர் பெட்ரோல் மற்றும் சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து பொய் சொல்லி வருகிறார்கள் என உதகையில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். காரைக்குடிக்கு குறிப்பிட்ட நேரத்திற்குள் செல்ல முடியாததால் தவேகா தலைவர் விஜயால் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. இதனால் அவர் பிரச்சார வாகனத்தில் திருச்சி சென்றார். அங்கிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு புறப்பட்டு சென்றார். மது குடிப்பவர்களை மதுப்பிரியர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் கொலை செய்பவர்களை கொலைப்பிரியன் என்று சொல்லலாமா? குடிப்பவர்கள் ஓட்டு தமக்கு தேவையில்லை என சீமான் ஆவேசமாக பேசினார். வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு செல்லாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாஜக அதிமுக முகமூடியுடன் தேர்தலில் இறங்கியுள்ளது என செல்வ பெருந்தகை நெல்லை பிரச்சாரத்தில் பேசினார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் சுதந்திரம், மக்கள் உட்கொள்ளும் உணவு சுதந்திரம் பாதிக்கப்படும் என்றார். திமுக பொழுதுபோக்கு குடும்பம், மக்கள் வரிப்பணத்தை வெளிநாடுகளில் முதலீடு செய்துள்ளனர் என பாரிவேந்தர் பெரம்பலூர் பிரச்சாரத்தில் பேசினார். அரசு திட்டங்களை பயன்படுத்தி திமுக தேர்தல் விளம்பரம் செய்ய தடை விதிக்க வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க முதல்வர் மம்தா தலைமையிலான திரிணாமுல் அரசு ஏழை மாணவர்களுக்கு பள்ளிகளை கட்டுவதற்கு பதிலாக மதராசாக்களை கட்ட முன்னுரிமை அளிப்பதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா குற்றம் சாட்டினார். நலிவடைந்த சமூகங்களை மேலும் துன்பத்தில் தவிக்கவிட்டு தன் மருமகனை அடுத்த முதல்வராக்குவதில் மம்தா அதிக ஆர்வம் காட்டுகிறார் என்றார். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் HD தரத்தில் இணையதளத்தில் வெளியானது. இதனால் விஜய் உள்பட படக்குழுவினர் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். நீலகிரி MP ராசாவின் ஆடியோ வெளிவந்த பிறகு இதுவரை அவர் ஒரு கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை. ராசாவின் கருத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் தெரிந்து கொண்டனர் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ராயபுரம் தொகுதி திமுகவின் கோட்டை என்பதை மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என பிரச்சாரத்தில் துணை முதல்வர் உதயநிதி பேசினார். மீனவ மக்களுக்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏதேனும் செய்தாரா? மீனவர் நலன் கருதி திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்றார். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்த பாகிஸ்தானை இந்தியா கொண்டாட வேண்டும் என காங்கிரஸ் MP சசி தரூர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்த பலியான சம்பவத்தில் குற்றம் புரிந்தவர்கள் விரைவில் சிறைக்கு போவார்கள் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். அதிக ஓட்டுகள் வாங்கிக் கொடுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு 1 பவுன் தங்க நாணயம் வழங்கப்படும் என கவுண்டம்பாளையம் தொகுதியில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்துள்ளார். அதிமுக இப்போது அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டது. முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போடும் கடைசி தேர்தல் இதுதான். அடுத்து வரும் தேர்தலில் அவர் தாமரை சின்னத்தில்தான் போட்டியிடுவார் என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் விமர்சித்தார். பழனிசாமி மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசுவதற்கு எதுவும் இல்லாமல் எதையாவது பேசி வருகிறார் என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்காமல் அவமானப்படுத்தப்பட்டதாக கூறி மகளிர் காங்கிரஸ் தலைவர் பதவியை ஹசீனா சையத் ராஜினாமா செய்தார். அவரை நீக்கிவிட்டதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது.
நான் படித்தவர் படிக்காதவர் என அனைவருக்கும் அரசு வேலை தருகிறேன் என்று சொல்கிறேன். எப்படி தருகிறேன் என்று சொல்கிறேன் என சீமான் தெரிவித்தார். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தரப்பினர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சட்டசபை தேர்தலில் ராமதாஸ் அணி சார்பில் போட்டியிடும் 30 வேட்பாளர்களுக்கும் தேர்தல் ஆணையம் சிலிண்டர் சின்னம் ஒதுக்கியுள்ளது. பெண்களை அவதூறாக பேசி முன்னாள் முதல்வர் என்ற பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி இழந்துவிட்டார். பெண்களை தரக்குறைவாக பேசுவதை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்குடி பிரச்சாரத்திற்கு விஜய் தாமதமாக வந்த நிலையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர் திரும்பி சென்றார். இதனால் காலையில் இருந்து காத்திருந்த தாவேக தொண்டர்கள் விஜய் உரையாற்றாமல் சென்றதால் பெரும் ஏமாற்றமடைந்தனர். பழனிசாமி சட்டசபை தேர்தலில் 11வது படுதோல்வியை சந்திப்பார். இதுபோன்ற அரசியல் நாகரீகம் இல்லாத நபர்களை மக்கள் புறம் தள்ளுவார்கள் என பன்னீர்செல்வம் தெரிவித்தார். ஜனநாயகன் படம் இணையத்தில் லீக் ஆனது விஜய்க்கான மிரட்டல். ஜனநாயகன் படத்தை முடக்கியது எல் முருகனும் உதயநிதியும் தான் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். விஜய்க்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே படத்தை சட்டவிரோதமாக வெளியிட்டுள்ளனர் என்றார். கரூர் வெண்ணெய்மலையில் இனாம் நில உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்திற்காக துண்டு பிரசுரம் வழங்கிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் மீது திமுக குண்டர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி அரசு திட்டங்களை அரசியல் லாபத்திற்காக திமுக பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டி தமிழக முதன்மை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுகவினர் புகார் கொடுத்தனர். காரைக்குடி சென்ற விஜய் திடீரென பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கி சைக்கிள் ஓட்டி சென்றார். அப்பொழுது அவரை தொண்டர்கள் அதிக அளவில் சூழ்ந்ததால் பரபரப்பு உண்டானது. ஈரான் போரில் நாம் எப்படி மக்களை காத்திருக்கிறோம் என்று பேச அருகதையில்லாத தலைவர் கனிமொழி என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 19ஆம் தேதி அட்சய திருதியை நாளில் தொடங்கி நவம்பர் வரை தொடரும் சார்தாம் யாத்திரைகள் மனிதநேயத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் யாத்ரீகர்களுக்கு முறையான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி உறுதியளித்துள்ளார். மகாராஷ்டிராவின் மாலேகான் நகரில் கடந்த 2008 நடந்த குண்டுவெடிப்பு வழக்கிலிருந்து கடந்த ஆண்டு விடுவிக்கப்பட்ட லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித்துக்கு பிரிகேடியர் பதவி உயர்வு வழங்க ராணுவம் அனுமதி அளித்துள்ளது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும். உண்மை குற்றவாளிகள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என திருவிக்கா நகரில் பொற்கொடியை ஆதரித்து பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். தமிழகத்தில் விளையும் நெல்லை கொள்முதல் செய்யாமல் குஜராத்திலிருந்து இறக்குமதி செய்து பொங்கல் தொகுப்பு வழங்கியது ஏன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். காரைக்குடி தேர்தல் பிரச்சாரத்திற்காக தாவேக தலைவர் விஜய் சென்னையிலிருந்து மதுரைக்கு விமானத்தில் சென்றார். அங்கிருந்து பிரச்சார வாகனத்தில் காரைக்குடிக்கு புறப்பட்டார். வழியில் விஜயின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்தி சோதனை செய்தனர். பாரதிய ஜனதா வேட்பாளர் போஜராஜனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள ஹெலிகாப்டர் மூலம் அண்ணாமலை ஊட்டிக்கு வந்தார். அவர் வந்த ஹெலிகாப்டரை பறக்கும் படை அதிகாரிகள் தீவிரமாக சோதனை செய்தனர். திமுக எம்பி ஆர் ராசா குறித்து வெளியான ஆடியோவில் அவர் பேசியிருப்பது முற்றிலும் உண்மை. அரசியல் தெரிந்த அனைவருக்கும் இது தெரியும் என முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சட்டசபை தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக தென்னிந்திய தர்காக்கள் மற்றும் பள்ளி வாசல்கள் சங்கத்தினர் பழனிசாமியை நேரில் சந்தித்து தெரிவித்தனர். மதுரையிலிருந்து காரைக்குடி நோக்கி சென்றபோது விஜய் வாகனத்தை பைக்கில் பின்தொடர்ந்த ரசிகர்கள் மற்றொரு வாகனத்தில் மோதி கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் விஜயுடன் எந்த காங்கிரஸ் நிர்வாகிகளும் இல்லை என கூறினார். மேலும் விஜய் மக்களை முட்டாளாக்க பார்க்கிறார். அவர் பேசும் டயலாக் அரசியலில் எடுபடாது என தெரிவித்தார். சென்னை மாதவரம் சிறுசேரி கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி மாதவரம் சோழிங்கநல்லூர் இடையேயான 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை விரைவில் முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைப்போம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆலங்குளம் தொகுதி திமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மகேஷ் மாயவன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். திருச்செந்தூரில் இருந்து சென்னைக்கு தினம்தோறும் வந்தே பாரத் ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்செந்தூர் பாரதிய ஜனதா வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் வாக்குறுதி அளித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்திற்காக காரைக்குடி சென்றார். அங்கு தாவேக தொண்டர்கள் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடலூரில் நாளை விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள தாவேக தரப்பில் முதலில் விண்ணப்பிக்கப்பட்டதால் முன்னுரிமை அடிப்படையில் உதயநிதி பிரச்சாரத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். கல் இறக்கியது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா? நாளைக்கு நான் கல் இறக்குகிறேன், முடிந்தால் தடுத்து பாருங்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார்.
தென்காசி தொகுதியின் திமுக வேட்பாளர் கலை கதிரவனுக்கு ஆதரவாக காமெடி நடிகர் இமான் அண்ணாச்சி பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பொதுமக்களுக்கு ஆம்லெட் மற்றும் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காரைக்குடியில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டார். திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவில் சித்திரை திருவிழா 4ஆம் நாளில் காமதேனு வாகனத்தில் வெக்காளியம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்தார். தேமுதிகவின் அதிகாரப்பூர்வ தேர்தல் பிரச்சார பாடலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டார். அந்த பாடலில் முரசு கொட்டட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளன. சென்னை மெட்ரோ ரயிலில் மக்களோடு மக்களாக பயணித்து முதல்வர் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் மக்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கோவையிலிருந்து ஓராண்டுக்கு முன் இடமாற்றம் செய்யப்பட்ட கலெக்டர் கிராந்திகுமார் பெயர் கோவை தெற்கு தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரில் வரும் 13ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள பல நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். சட்டசபை தேர்தலையொட்டி தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் 7,599 வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் 4,618 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நாங்களும் விஜய் ரசிகர்தான் என கூறிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருக்கு வரும் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது என்றார். மேலும் திருச்செந்தூரில் தாவேக டெபாசிட் இழந்துவிடும் என்று தெரிவித்தார். தங்கம் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1,13,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 125 ரூபாய் அதிகரித்து 14,125 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சென்னை பெரம்பூர் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா கொடுங்கையூரில் நடைபயிற்சி மேற்கொண்ட போது காலை 6 மணிக்கு டாஸ்மாகில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்வதை கண்டறிந்து போலீசில் புகார் அளித்தார். பங்குனி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை ஒட்டி தோவாளையில் 1 கிலோ பிச்சிப்பூ ரூபாய் 2,250க்கும் மல்லிகைப்பூ ரூபாய் 600க்கும் விற்பனையாகிறது. நட்சத்திர அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் என தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். தென்காசியில் கள் இறக்கிய விவசாயி மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய விவகாரம் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் அவர் அங்குள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். பாக்டீரியா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர்கள் தெரிவித்தனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணிகளுக்கு 3ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு மே 8 நடைபெறுகிறது என டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. கலந்தாய்வுக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட நபர்களின் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சாதி என்பது இல்லாத ஒன்று, அது மக்களின் மனதில் மட்டுமே உள்ளது. திருவிழாக்கள் சாதியை பரப்புவதற்கான ஒரு களமாக இருக்கக்கூடாது. சமத்துவ சமுதாயத்தை மேம்படுத்துவதும் சாதியை ஒழிப்பது மட்டுமே திருவிழாக்களின் நோக்கம் என ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி பரத சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பகுதியில் அரசு பஸ் டிரைவர் ரமேஷ் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகைகள், 30,000 ரூபாய் பணம், 1/2 கிலோ வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். பீகார் சட்டசபைகள் வெடிகுண்டு இருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல் வந்ததை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் உதவியுடன் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். சட்டசபை வளாகம் முழுவதும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேசத்தின் மதுரா அருகே யமுனை ஆற்றில் 25 பேருடன் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ராஜ்யசபா துணைத் தலைவராக இருந்த ஹரிவன்ஷ் நாராயண் சிங்கின் பதவிக்காலம் ஏப்ரல் 9ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் அவருக்கு ராஜ்யசபா நியமன MP பதவி வழங்கி ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். ஹரிவன்ஷுக்கு பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் முல்லுங்குமி நீர்வீழ்ச்சிக்கு குளிக்க சென்ற 4 பள்ளி மாணவிகளில் 3 பேர் செல்ஃபி எடுக்க முயன்றபோது நீரில் மூழ்கி இறந்தனர். மாணவி அஞ்சலி மட்டும் சிறு காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். கும்பமேளா புகழ் கண்ணழகி மோனலிசா ஒரு மைனர் என்பது விசாரணையில் உறுதியானதை அடுத்து அவரது கணவர் ஃபர்மான்கான் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைந்த 6 மாதத்தில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதி அளித்துள்ளார். மேற்கு வங்க தேர்தலையொட்டி பாஜகவின் தேர்தல் வாக்குறுதியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டார். அதில் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 3,000 வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருண்ட காலத்தை நீக்கி மேற்கு வங்கத்தை வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்றுவதே இலக்கு எனக்கு என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார்.
டெல்லியில் ராஜ்யசபா எம்பியாக பீகார் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமார் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் சிக்கிய அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மா தனது பதவியை ராஜினாமா செய்தார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கான ஏர் டிராப் சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் நிலச்சரிவில் சிக்கி தவித்த 1321 சுற்றுலா பயணிகளை இந்திய ராணுவம் பத்திரமாக மீட்டது. அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ராம்லல்லாவின் தரிசனம் பெறுவதற்காக பெருந்திரளான பக்தர்கள் குவிந்தனர். நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். பங்குனி கடைசி வெள்ளியை முன்னிட்டு விளமல் பதஞ்சலி மனோகர் கோவிலில் மதுரபாஷினி அம்மாளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 2024ஆம் ஆண்டு வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டத்தின் போது அபு சயீத் என்பவரை சுட்டுக் கொன்ற வழக்கில் 2 போலீசாருக்கு தூக்கு தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் கட்டணம் வசூலிப்பதற்கு கண்டனம் தெரிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானின் நடவடிக்கை கௌரவமற்றது மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய செயல் எனவும் அவர் கூறினார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ அடுத்த மாதம் இந்தியா வருகிறார். அவர் இந்திய பயணத்தை மிகவும் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் லெபனானுக்கு பொருந்தாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார். மேலும் இஸ்ரேலின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை லெபனான் மீதான தாக்குதல் முழுவீச்சில் தொடரும் எனவும் அவர் கூறினார். ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டுள்ளது. ஜலசந்தியை கடந்து செல்லும் அனைத்து கப்பல்களும் ஈரான் பாதுகாப்பு படைகளுடன் ஒத்துழைக்க வேண்டுமென ஈரான் வெளியுறவு துணை அமைச்சர் சயீத் கதிப்சாதே வலியுறுத்தியுள்ளார். நாசாவின் ஓரியன் விண்கலத்தில் ஒரு பெண் உள்பட 4 விண்வெளி வீரர்கள் நிலவுக்கு பயணம் சென்றனர். விண்கலம் நாளை பூமியில் தரையிறங்குகிறது என நாசா தெரிவித்துள்ளது. சூடானில் உள்நாட்டுப் போர் நடந்து வரும் நிலையில் வடக்கு டர்பர்குடும் நகரில் நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 30 பேர் இறந்தனர். இதற்கு ஐநா சபை கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதிகளில் உள்ள பல்வேறு நாடுகளில் உக்ரைன் படைகள் ஈரானி ஷாஹித் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ள எல்லைக்கை திரைப்படம் இன்று வெளியானது. சென்னை வெற்றி தியேட்டரில் இந்த படத்தை விக்னேஷ் சிவன், பிரதீப் ரங்கநாதன், SG சூர்யா, நடிகை கீர்த்தி ஷெட்டி, அனிருத் உள்ளிட்டோர் ரசிகர்களுடன் சேர்ந்து கண்டு ரசித்தனர். இணையத்தில் வெளியான ஜனநாயகன் பட காட்சிகளை யாரும் பகிர வேண்டாம், மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என படக்குழு எச்சரித்துள்ளது. ஜனநாயகன் படத்தின் ஒவ்வொரு காட்சியும் ஒருவரின் கனவை சுமக்கிறது. வெளியீட்டுக்கு முன்பே படக்காட்சிகள் லீக் ஆனது வேதனை அளிக்கிறது என அப்படத்தின் இயக்குநர் H. வினோத் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு படமும் நூற்றுக்கணக்கான மனிதர்களின் ரத்தத்திலும் வியர்வையிலும் உருவாகிறது. தியேட்டருக்கு வரும் வரை தயவு செய்து தவறான வழியில் படம் பார்ப்பதை தவிருங்கள். திறமையையும் கடின உழைப்பையும் மதியுங்கள் என ஜனநாயகன் படம் குறித்து நடிகர் சிவகார்த்திகேயன் கூறியுள்ளார். ஜனநாயகன் படத்தை சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை சைபர் கிரைம் அலுவலகத்தில் படக்குழுவினர் புகார் அளித்துள்ளனர். ஜனநாயகன் திரைப்படத்தின் துரதிருஷ்டவசமான லீக் சம்பவம் என்னை கவலைக்குள்ளாக்கியிருக்கிறது. இதுபோன்ற சம்பவங்கள் முழு திரைப்படத்துறையையும் பாதிக்கின்றன. நமது படைப்புகளை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் நினைவூட்டுகின்றன என நடிகர் சிரஞ்சீவி கூறியுள்ளார். ஜனநாயகன் படம் இணையதளத்தில் திருட்டுத்தனமாக வெளியானது வருத்தமளிக்கிறது. படம் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் போது அனைவரும் சட்டப்பூர்வமான தளங்கள் வாயிலாக பார்த்து ஆதரவளிக்குமாறு விஜய் ஆண்டனி கேட்டுக்கொண்டார். ஜனநாயகன் படம் இணையதளங்களில் வெளியாகி படக்குழுவிற்கு அதிர்ச்சியை தந்துள்ளது. இதற்கு சினிமா துறையிலிருந்து முதல் ஆளாய் நடிகர் சிவகார்த்திகேயன் குரல் கொடுத்துள்ளார். பராசக்தி படம் வெளிவந்த சமயத்தில் சிவகார்த்திகேயனையும் அவரது படத்தையும் விஜய் ரசிகர்கள் சகட்டமேனிக்கு விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது. ஆர்யா, கௌதம் ராம் கார்த்திக், மஞ்சு வாரியர் நடித்துள்ள மிஸ்டர் எக்ஸ் படம் ஏப்ரல் 17 வெளியாகிறது. இயக்குனர் மனு ஆனந்த் கூறும்போது, சமீபத்தில் வெளியான துரந்தர் படம் உளவாளி கதையை மையமாக கொண்டு உருவாக்கினார்கள். அதற்கு எந்த விதத்திலும் குறையாமல் ஜேம்ஸ் பாண்ட் படம் போல் இருக்கும். இந்த கதை 1960 முதல் 2022 வரை நடந்த பல சுவாரஸ்யமான உளவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வைத்துள்ளேன் என்றார். நடிகை சாரா அர்ஜுன் ஹிந்தியில் வெளியான துரந்தர் 1 மற்றும் 2 படங்கள் மூலம் பிரபலமாகியுள்ளார். ஹிந்தியில் கொடிகட்டி பறந்த நடிகை மதுபாலாவின் வாழ்க்கையை மையமாக வைத்து டார்லிங்ஸ் என்ற படத்தை தயாரிக்கிறார் இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலி. இதில் அவரது வேடத்தில் சாரா அர்ஜுன் நடிக்கப் போகிறார். இதை ஜாஸ்மின் கேரின் என்பவர் இயக்குகிறார்.
நடிகை சன்னி லியோன் ஹிந்தியில் நடிப்பதோடு அவ்வப்போது தென்னிந்திய படங்களிலும் நடிக்கிறார். தற்போது ஹாலிவுட்டில் தி ஜெயண்ட் என்ற வெப்தொடரில் சட்ட அமலாக்க அதிகாரியாக நடிக்கிறார். இவர் கூறுகையில், நான் இதுவரை நடித்திராத மாறுபட்ட வேடம், புதிய கதாபாத்திரத்தை ஏற்பதும் புதிய களத்துக்குள் நுழைவதும் சிலிர்ப்பான அனுபவம். இதன் படப்பிடிப்பை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளேன் என்கிறார். ஜனநாயகன் படத்தை வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப் என எந்த விதத்திலும் பகிர்ந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என KVN நிறுவனம் தெரிவித்துள்ளது. இயக்குநர் BS மித்ரன் தற்போது சர்தார் 2 படத்தை இயக்கியுள்ளார். இதன் படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடக்கின்றன. இந்நிலையில் நடிகர் தனுஷிற்கு ஒரு கதை கூறியுள்ளார். தனுஷிற்கும் கதை பிடித்துள்ளதாம். ஆனால் அவர் கைவசம் அடுத்தடுத்து சில படங்கள் உள்ளதால் அதற்கு தகுந்தபடி இந்த படத்திற்கு கால்ஷீட் கொடுக்க திட்டமிட்டு வருகிறார். அதற்குள் மித்ரன் தெலுங்கு ஹீரோவை வைத்து ஒரு படத்தை இயக்க உள்ளார்.